டேய், என்னடா எங்க எல்லாரையும் வர சொல்லிட்டு நீ வந்து மேலே உட்காந்துருக்க? நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. நாளான்னைக்கு ஃபங்க்ஷன். கீழே நிறைய வேலை இருக்கு. எதுக்கு இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க? ஆமாம்ல, நாளான்னைக்கு இங்க ஃபங்க்ஷன்ல. என்ன என்ன ஆச்சு இப்போ உனக்கு? எதுவும் இல்லடா, சும்மாதான். சரி வா, கீழே போலாம். மூடிட்டு என்னன்னு சொல்லு. டேய், ஒன்றும் இல்லடா, சும்மாதான். காலையில் தாத்தா பேசுனது, மலர் பேசுனதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அதையே யோசிச்சுட்டு இருந்தேன், ஒரு மாதிரி ஆயிடுச்சு. யோசிச்சு பாரு, அம்மா அப்பாலாம் இருந்திருந்தாங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் எவ்வளோ கிராண்டாக, எவ்வளோ ஜாலியாக எப்படி நடந்திருக்கும். இப்போ அவங்க ரெண்டு பேருமே இல்லைன்னொடனே ஏதோ ஒரு மாதிரி எம்டியாக இருக்க மாதிரி இருக்குது. அவங்க இருந்திருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா நடத்திருப்பாங்க. இப்போது நான் பண்ணுறதுனால அவங்க அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு பண்ணிவிடுவேன். ஆனால் ஏதோ ஒரு மாதிரி எம்டியாக இருக்க மாதிரி இருக்கும்ல. டேய், அதுதான் நாங்கள்லாம் இருக்கோம்ல, அதெல்லாம் நல்லா பண்ணிடலாம்டா. எதுக்கு ஃபீல் பண்ணுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஃபங்க்ஷன்லாம் நல்லா பண்ணிடலாம். அதெல்லாம் எந்த ஒரு கவலையும் இல்லை. சும்மா அம்மா அப்பா இல்லை அப்படின்றத ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருக்குது. தெரியல விஷ்ணு, என்ன சொல்கிறது என்ன. ஏதோ ஒரு மாதிரி உங்கள் எல்லாரோடய சிரிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கேன். பயமாக இருக்கடா, அழுதுருவணுன்ட்டு. ரொம்ப வலிக்குது ஏதோ ஒரு மாதிரி. நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரே விஷயத்த தான் எப்போவுமே சொல்லிகிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு கஷ்டமாக இருந்துச்சுன்னா மனசுக்குள்ளேயே வச்சு யோசிக்காமல் தயவு செஞ்சு அழுதுருங்க. எல்லாருமே இதை தான் பண்ணுறீங்க. மனசுக்குள்ளேயே போட்டு 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 அப்படியே உள்ளே வச்சு பூட்டி பூட்டி என்ன பண்ண போகிறீங்க? இல்லை, நான் கேட்குறேன், தயவு செஞ்சு அழுதுரு. இப்படி மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்காம. இந்த அட்வைஸ் எல்லாம் ஊருக்கு தானா, உனக்கு கிடையாதா? இத்தனை நாள் நீ அழுதுட்டா இருந்த யாழினி விஷயத்தில். அப்படி எல்லா விஷயத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு புதைக்கக்கூடாது, வெளியே சொல்லிடணும், அழுதுடணும் அப்படின்னா நீ இத்தனை நாள் என்னடா பண்ணிட்டு இருந்த? எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டா இருந்த, உள்ளே தானே வச்சுட்டு இருந்த. ஏன் என்ன பேசிக்கிட்டு இருக்க, என்ன பேசிக்கிட்டு இருக்க? என் ப்ராப்ளமும் உன் ப்ராப்ளமும் ஒன்றா? ஒருவேளை நான் பேசுகிறது ஏதாவது புரியலையா? மச்சான், எனக்கு எல்லாம் புரியுது, உனக்கு தான் எதுவும் இங்கே புரியலை. இங்கே ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாத ஆளுங்களே இல்லை, சரியா? ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுற ஆளுங்களும் தான் வேறு வேறு. ஆனால் பெயின்ன்றது இங்கே எல்லாருக்குமே ஒன்று தான். டேய், என் பிரச்சனைலாம் ஓரளவுக்கு இங்கே இப்போ சால்வ் ஆக தான் போகுது. இன்னைக்கு போயிட்டு தான் வந்தேன் அவள் வீட்டுக்கு கூட. பிரச்சனைலாம் என் பிரச்சனை முடிஞ்சிடும். நீ தேவையில்லாமல் அதை பற்றிலாம் பேசி ரொம்ப பண்ணாத, சரியா? ஆமாம்ல, யாழினி வீட்டுக்கு போனீங்க, என்னாச்சு? எல்லாம் ஓகே தான், எந்த ப்ராப்ளமும் இல்லை. என்ன ஆச்சுன்னு கேட்டேன். டேய், எருமை பக்கத்துல தானே நிக்கிறேன், 7 ஊருக்கு கேட்குற மாதிரி கத்துற. அதெல்லாம் இருக்கட்டும். இது என் ஃப்ரெண்டு வீடு. நீ எதுக்கு இவ்வளோ ஆர்வமா வர? அ, இது நான் ஆர்வமா இருந்தேனா? நீ தானடி என்ன கூட்டு வந்த? நான் உன்னை வான்னு கூப்பிடவே இல்லை. வரியா அப்படின்னு கேட்க தான் செஞ்சேன். உடனே நீ வந்துட்ட. அதுவும் இங்கே வாசலில் வந்தோடனே அங்கேருந்து நீ தான் என்ன கூப்பிட்டு வந்த, நான் ஒன்றை கூப்பிட்டு வரல. உனக்கு ஆல்ரெடி இந்த வீடை தெரியுமா என்ன? ஏதோ தெரிஞ்ச மாதிரி கூப்பிட்டு வர. ஏய் லூசு, அது எப்படி எனக்கு தெரியும்? அஹ், வாசல்ல வந்தோம், கதவு அப்படியே திறந்து உள்ள வந்து நிக்கிறோம், அவ்வளவுதானே. அப்போது உனக்கு இந்த வீட்டை இதுக்கு முன்னாடி தெரியாது, அப்படி தானே? சத்தியமா தெரியாதுடி. என்ன சிரிப்பு? பிரதர், ஐ எம் யுவர் சிஸ்டர், ஓகே? மறந்துடாத. சரி ஓகே, இருக்கட்டும் இருக்கட்டும், பல்ல காட்டினதெல்லாம் போதும். என்ன, யாரையாவது கூப்பிடுவியா இல்லை இங்கேயே வாசலே தான் நிற்கணுமா? ம், கூப்பிட தானே போகிறேன், தெரிய தானே போகுது எல்லாம். இவ பேசுறதெல்லாம் வச்சு பார்க்க ஏதோ தெரிஞ்ச மாதிரி பேசுறா. ஆனா இவளுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லையே. எதுவும் கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஒருவேளை ஏதாச்சும் போட்டு வாங்குறாளோ? எருமாட்டு பயலே, என்கிட்ட இருந்தே மறைக்கிறல்ல, பார்த்துக்கிறேன். இதுக்கெல்லாம் பின்னாடி சேர்த்து வச்சு எல்லாம் செய்கிறேன். ம். மா. இருமை, கூப்பிட்றதான் கூப்பிட்ற, உன் ஃப்ரெண்டு பேர் சொல்லி கூப்பிடு. அம்மா அப்பான்னு கூப்பிடாத, பிச்சைக்காரி நினச்சிட போறாங்க. வெளியே வந்திருக்கோமேனு பார்க்குறேன். நானும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம், அதனால் அமைதியாக இருக்கேன். நீ வீட்டுக்கு வா, ஆனால் இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு வட்டி முதல்ல நான் வாங்கிடுவேன், கவலைப்படாத. ஆ, யாருப்பா, என்ன வேணும்? வந்துட்டாங்க, திரும்பு, அப்புறம் பார்த்துக்கிறேன். ஐயோ, மாமனாரா வந்திருக்குது. ஐயோ, இவர் வேற என் பேர் சொல்லிடுவாரு. இவகிட்ட மாட்டிப்பண்ணே. கடவுள் கடவுளே, அவர் என் பேர் மட்டும் சொல்லிடக்கூடாது. கடவுள் கடவுளே, பேர் மறந்துடணும். கடவுள் கடவுளே. ம், இந்த பையன் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. தம்பி. ஐயோ, செத்தேன். மாட்டினா இன்னைக்கு இவகிட்ட முட்டை கணக்கிட்டேன். தம்பி, உன்னதான்ப்பா, கொஞ்சம் திரும்ப. எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு, ஆனா சரியா தெரியல, கொஞ்சம் திரும்ப. தம்பி, உங்களை தான் கூப்பிட்றாருல, திரும்புங்க தம்பி, திரும்புங்க. ஐயோ, தயவு செஞ்சு என் பேரை மட்டும் சொல்லிடாதீங்க, வேணாம்.
அட டேய் விஷ்ணு, எப்படிடா இருக்க? ரொம்ப நாளாச்சு பார்த்து. ம் ம் ஜோலி முடிஞ்சது. ஆ ஆ நல்லா இருக்கேன். ஆ, உங்களுக்கு இவனை முதல்ல தெரியுமா? என்னம்மா இப்படி கேட்குற? ஆ அப்பா, ஆ, இது கயல், என்னோட தங்கச்சி. தங்கச்சி. ம் தெரியாதா? ம் தெரியாது. உளறிடாதீங்க. அட பாவி, இதெல்லாம் முன்னாடி சொல்ல மாட்டியாடா? ஐயோ, அவசரப்பட்டு வாய் வர விட்டுட்டேனே. சப்பா, எப்படியாவது நீ உங்கள்கிட்ட காப்பாத்து. இன்னும் இவனை நம்பி பொண்ணை வேற கொடுத்துட்டு நான் என்னெல்லாம் பாடுபட போறனோ. ஆ, சொல்லுங்க. இவனை தெரியுமா? டேய், கேள்வி கேட்குறோம், என்ன சொல்றது? ஆ எனக்கு தெரியாது, சமாளிங்க. நீங்க தானே வாய் விட்டீங்க. என் நேரம்டா எல்லாம், சமாளிக்கிறேன். ஆ ஆ என்னம்மா கேட்ட? இல்லை, எங்கள் அண்ணனை தெரியுமான்னு கேட்டேன். ஆ ஆ தெரியுமா? இப்போ இல்லை, முன்னாடி, ரொம்ப முன்னாடி, இவன் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜெல்லாம் சேர்ந்த புதுசில் ஒரு என்எஸ்எஸ் கேம்ப் வந்திருந்தான்ல, அப்போது எங்கள் ஊர் சைடில் அவனை அப்போ பார்த்தது தெரியும். அதான் அதான் ஞாபகம் வச்சு கேட்டேன், அவ்வளோதான். ஓ, முன்னாடி பார்த்ததா? பரவாயில்லையே, உங்களுக்கு ரொம்ப மெமரி பவர் அதிகம்தான் போல. ம் இது வேற கலாய்க்கிறாளா பாராட்டுறாளோன்னு தெரிய மாட்டேங்குது, அவனை மாதிரியே இருக்கா. அஹ், ஆ சரிம்மா. நீங்கள் இங்கே என்னம்மா பண்ணுறீங்க? ஏதாச்சும் வேலை விஷயமா வந்து அந்த மாதிரி பார்க்க வந்தீங்களா, இல்லை என்ன? ஆ, இல்லை அங்கிள். அனிஷா அனிஷா இருக்கால்ல, அவ கூட காலேஜில் ஒன்றா படிக்கிறேன். ஒரு ஃபங்க்ஷனு வீட்டில், அதான் அனிஷாவையும் வந்து கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். சரி, ஃபோனில் கூப்பிட நல்லா இருக்காதே, வீட்டில் போய் கூப்பிடலாம் அப்படின்னு வந்தேன். சண்டே ஃபங்க்ஷன், அவளை அனுப்புவீங்களா? ஓ, நீ தானாம்மா அது? உன் பேர் கூட ஏதோ சொன்னாலே, கயல். கயல் சொல்லியிருந்தாம்மா, நீ வரேன்ட்டு. நீ தானா? சரி, உள்ளே வாங்கம்மா. ஆ, ஆமாம்ப்பா. சரிம்மா, இங்கே நின்று பேசாமல் உள்ளே வாங்க, பேசலாம். ம், வாமா. எப்படி இருக்க? சொன்னா நீ வருவேன்னு. நல்லா இருக்கியா? ஆ ஆ நல்லா இருக்கேம்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆ, நல்லா இருக்கோம்மா. என்னடா, எப்படி இருக்க? ம் சூப்பராக இருக்கேன். நீங்கள்? நல்லா இருக்கேன்டா. தங்கச்சியா? ம் ஆமாம், இப்போ தான் வெளியே அவர் சமாளிக்க தெரியாமல் உளறினாரு. நீங்களே எதுவும் உளறிடாதீங்க. அவர் எப்பவுமே அப்படி தான், ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பார். விடு, சமாளிச்சிடலாம். ம் ஓகே ஓகே. ஐயோ, வந்த விஷயத்தையும் மறந்துட்டேன் பாரு. அவன் மேலே தான் இருக்கா, இருமா கூப்பிட்றேன். ஆ கயல், நீ உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு இரு. நான் சார்கிட்ட கொஞ்சம் பேசணும், ரொம்ப நாளுக்கு முன்னாடி பார்த்தது. கொஞ்சம் பேசிட்டு வரேன். நீ பேசிட்டு இரு. ஐயையோ, நீ போப்பா. உங்களுக்குள்ள 1000 இருக்கும், நடுவில் நான் எதுக்கு? நீ போய் பேசிட்டு வா. என்ன மாமனாரே, எப்படி இருக்கீங்க? ஐயோ, எங்களுக்கு என்னப்பா, நாங்கள் நல்லா தான் இருக்கோம். எங்களெல்லாம் என்னன்னு கேட்குறது கூட இங்கே யாருமே இல்லை, தனியாக இருக்கோம். ஒரு லூசு பையன் பேச்ச கேட்டு இந்த ஊருக்கு வந்துட்டோம். அந்த லூசு பையனும் இங்கே நாங்கள் வந்ததுக்கப்புறம் எங்களை பார்க்கவே வரல. அதான் இருக்கானா இல்லை என்ன அப்படின்னு தேடிக்கிட்டு ஒரு மூலையில் இருக்கேன்ப்பா. ம் ஆமாம், நானும் வரும்போது இந்த லூசு பையனை பார்த்துட்டு தான் வந்தேன். அவன் சொன்னான், இந்த மாதிரி உங்ககிட்ட சொல்ல சொன்னான். என்னன்னா, அவன் உங்களுக்காக தான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கானா, அதனால் உங்களை கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னான். ஆ பரவாயில்ல, உன்னை நீயே லூசு பையன் ஒத்துக்கிட்டா சரிதான். வேற வழி, மாமனாராக போயிட்டீங்க, அப்போ என்ன சொன்னாலும் ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். சரிதான், நல்லா தான்டா ஐசிக்கிற. அன்னைக்கு எப்படி பார்த்தனோ, எப்படி அன்னைக்கு பேசுனியோ அப்படியே இன்னமும் பேசிக்கிட்டு இருக்க. இந்த வாயை வச்சு தான் இன்னும் சமாளிச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ், கண்டிப்பாக இந்த வாயை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். வாயில் நான் பொழைக்க முடியுமா இங்கே? சரிதான், இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. இருக்கட்டும் இருக்கட்டும். சரி, உண்மையாலே ஏதாவது ஃபங்க்ஷனா, இல்லைனா எங்களை பார்க்கறதுக்காக போய் சொல்லி இவ்வளோ கூட்டு வந்தியா? ஐயோ, அது சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. உண்மையாலே ஃபங்க்ஷன் தான், பொய்யெல்லாம் இல்லை. என் ஃப்ரெண்டோட அக்காவை பொண்ணு பார்க்க வராங்க. ஆனால் என் ஃப்ரெண்டோட அக்கா என் தங்கச்சியோட கிளாஸ் டீச்சர். அதாவது உங்கள் பொண்ணு, என் தங்கச்சி, அப்புறம் அவளுக்கு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க 4 பேருக்கும் அவங்க தான் கிளாஸ் டீச்சர். சரி, அவனுக்கு அம்மா அப்பா இல்லை, நாங்கள் தான் போகிறோம். சரி, இவங்களும் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு யோசித்தேன். அதான் கூப்பிட்லான்னு வந்தேன். ஓ, அப்படியா? சரி ஓகே, கூட்டிகிட்டு போங்க. அப்படியாச்சும் கொஞ்சம் சிரிக்கட்டும் அவ. சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. எங்ககிட்டயும் சரியாக பேச மாட்டேங்கிறா. அதனாலே நாங்களும் அவகிட்ட சரியாக பேச முடியல. வேலை வேலைன்னு வெளியே போயிடுறோம்.
பேசணும்னு வந்தாலும் கஷ்டம்தான். தனியாக தான் இருக்கா ஒரு மாதிரி. கூட்டு போங்க. என்னாச்சு? நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க, அதுக்குள்ளே என்ன? இல்லைடா, சும்மா தான். ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா அவளாவும் இல்லை, ஒரு மாதிரி சந்தோஷமாகவும் இல்லை. சரி, இந்த மாதிரி இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பாளான்னு பார்த்தா சந்தோஷமாகவும் இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. அதனாலே போயிட்டு அவட்ட எங்களால் எதுவும் பேசவும் முடியல. ஏதாவது பேசும்போது அவளை கஷ்டப்படுத்திடுவோமோன்னு பயமாக இருக்கு. அதுக்கு யோசிச்சு யோசிச்சு நாங்கள் முக்கால்வாசி வேலைக்கு போகிறோம்னு சொல்லிட்டு போயிடுறது. அவள் கூட இருக்கவே இல்லை. அதான் கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? நான் தான் சொன்னேன்ல, எல்லாத்தையும் மாத்துறேன்ட்டு. மாற்றிடுவேன். ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. அதெல்லாம் நீ பார்த்துப்பேன்னு தெரியும். அந்த நம்பிக்கையில் தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கிறேன். அப்புறம் மவனாரே, ஒரு சின்ன ஹெல்ப்பு. சிரிக்கிறத பார்த்தாலே பயமாக இருக்கே. என்ன ஹெல்ப்பு? அது ஒன்றும் இல்லை. ஃபங்க்ஷனுக்கு என் தங்கச்சி ட்ரெஸ் எடுக்கணும்னு சொன்னா. சரின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து எடுக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தா. சாரீ தான் எல்லாருக்கும் எடுத்திருக்காங்க. இவளுக்கு ஒரு சாரீ நான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட தரேன். எடுத்துகிட்டு போயிட்டு அவட்ட தந்துட்டா மட்டும் போதும். ஓ, அப்படி. சாரி. ம் நீ கொடு. இங்கே நில்லு. நான் எடுத்துகிட்டு போயிட்டு ரூமில் வச்சேன்னு வையேன், அங்கேருந்து தூக்கி அடிப்பா. ஸ்ட்ரெயிட்டாக வந்து உன் கையிலேயே விழுகும். அப்படியே எடுத்துகிட்டு ஓடிடு. என்னம்மாம்மா, நீங்களும் இப்படி சொன்னா எப்படி? ஏண்டா, இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்லை? என் பொண்ணை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்கிட்டயே ஹெல்ப் கேட்குற பாரு. யாரா நீ? உங்கள் பொண்ணு என்ன ஈஸியாக கரெக்ட் பண்ண முடியுது? எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா? நீங்கள் தானே இப்படி வளர்த்துருக்கீங்க. நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். இதுக்குன்னு தனியாக ஆளா செட் பண்ணி ஹெல்ப் பண்ண வைப்பாங்க. இதுதான் நடந்துச்சு. போதுமா? பரவாயில்லையே, ஒரே ஃபன்னு தான் போல. ஆமாம் ஆமாம், செம்ம ஃபன்னு. டே எருமை, இப்படி பல்ல கட்டுறதுக்கு அவனை இங்கே கூப்பிட்டு வந்தேன். அட, நான் என்னப்பா பண்ண முடியும்? நாளான்னைக்கு பொண்ணு பார்க்க போகிறோம். அதுலேயும் உங்கள் அப்பா சமாளிக்கிறது பெரிய விஷயம். ஹிட்லர் உனக்கு ரூல்ஸ் போடுறது பார்த்ததுன்னு எனக்கும் சேர்த்து ரூல்ஸ் போட்டுட்ருக்காரு. என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏண்டா, ஒரு ஐடியா தர முடியல? நீலாம் என்னடா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற? இல்லை, எனக்கு புரியல. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ன கல்யாணத்தை நிப்பாட்டுவது எப்படி அப்படின்ற மாதிரி ஏதாவது கோச்சிங் எடுக்கிறாங்களா என்ன? இதெல்லாம் நல்லா பேசு, ஐடியா மட்டும் ஒன்று தராத. டேய், இன்னும் தூங்கலையா நீங்க? அம்மா, தூங்கணுமா? சும்மா அப்படியே பேசிட்டே இருந்தோம். தூங்கணும். இப்போ போய் தூங்கிடுவோம். சரிடா, தூங்குங்க. அப்புறம் இசை நாளைக்கு வராடா. இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னா நாளைக்கு வராலாம் இங்கே. இல்லை, எனக்கு புரியல. இத்தனை நாள் நான் கூப்பிட்டுட்டு இருந்தேன், அப்போல்லாம் வரல. இப்போது எனக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்கன்னு வந்துட்டா. இல்லை, என்னை கலாய்க்கிறதுக்குனே. டேய், அவளுக்கு உண்மையில அவ்வளோ பாசம்டா. உனக்கு ஒரு விசேஷம்னே கிளம்பி வரால. பார்க்க தானே போகிறேன். இந்த பாசம் பாயாசத்தெல்லாம் நாளைக்கு. சொல்லுங்க, ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. ஆமாம், நான் உங்ககிட்ட பேசணும் தான். உங்களுக்கு என்கிட்ட பேச எதுவுமே இல்லையா? என்ன பேசுறது? நீங்கள் கையிலோட அண்ணன், உங்களை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. உங்ககிட்ட என்ன பேசுறது? கையலோட அண்ணன். உனக்கு என்ன தெரியவே தெரியாது இல்லை? ம் ம். எனக்கு எப்படி உங்களுக்கு தெரியும்? ஒருவேளை உங்களுக்கு யாழினியை தெரிஞ்சிருக்கலாம். நான் யாழினி கிடையாது. நான் அனிஷா, யாழினியோட அக்கா. நான் யாழினி கிடையாது. உங்களுக்கு யாழினி வேணால் தெரிஞ்சிருக்கலாம். ஒருவேளை தப்பாக கேட்குறீங்களோ என்னமோ. நான் கேட்ட கேள்வி, உனக்கு என்ன தெரியாதா? நீ எதுக்கு தேவையில்லாம பேசிகிட்டு இருக்க? தெரியாது. கையோட அண்ணாவா மட்டும்தான் தெரியும். ஓ, என்ன தெரியாது. சரி, ஓகே. சரி, கொஞ்சம் நார்மலாக பேசலாமா? உனக்கு தானே தெரியாது, புதுசாக தானே பார்க்குற. கொஞ்சம் வேறு மாதிரி வேறு ஏதாச்சும் பேசலாமா? என்ன பேசணும்? என்னம்மா பொசுக்கு, நீ என்ன பேசணும்னு கேட்ட?
உங்கள் அப்பா என்னடானா யாழினியை விட அனிஷா தான் நல்லா பேசுவா, சூப்பராக எல்லார்ட்டையும் பழகுவா, ஜாலி டைப் அப்படி இப்படின்னாரு. நீ ரொம்ப அமைதியாக இருக்கியே. ஆ அப்படியெல்லாம் இல்லை. ஆ நல்லா தான் எல்லார்ட்டையும் பேசுவேன். நீங்கள் புதுசு இல்லை, அதான் கொஞ்சம் என்ன பேசுறதுன்னு தெரில, அதான். ஓ, சரி சரி, பார்க்குறேன் எத்தனை நாளைக்குன்ட்டு. அப்புறம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். ம் என்ன? உங்கள் அப்பா சொன்னார், அனிஷா ஒரு மாதிரி துருன்னு இருப்பா, யாழினி அப்படி ஆப்போசிட் அமைதியாக இருப்பா, எல்லாருக்கிட்டேயும் அனிஷா நல்லா பேசி ஜாலியாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அவளை தான் அதிகமாக பிடிக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். ம் சரி, அதுக்கு? சொன்னார் உங்கள் அப்பா நிறையா. ஆனால் எனக்கு யாழினியை தான் ரொம்ப பிடிக்கும் அனிஷாவை விட. ஆ என்னது? அனிஷாவை விட யாழினியை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன்.